இந்த பக்கம் திருப்பி பாருங்கக்கா. இது யாரோட வேலை? தெரியல. பார்வதி, கூப்பிட்டியா? வாடி வா. This number is currently switched off. Please try again later. என்ன ஆண்டி ஃபோன் பண்ணுறாங்க? ஒரு நிமிஷம் இரு, நான் அவனை திருப்பி கூப்பிட்றேன். ஹலோ, சொல்லுங்க ஆண்டி. நீ எங்க இருக்க ஷாம்? ஆதி ஆஃபீஸில் தான் இருக்கேன் ஆண்டி. ஆதி போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஏன்? ஆதி மீட்டிங்கில் இருக்கான். நான் மீட்டிங் ஹால் வெளியே நிற்கிறேன். போனை ஆதி கிட்ட கொடு, நான் உடனே பேசணும். சரி ஆண்டி, நீங்கள் லைன்லேயே இருங்க, நான் உள்ளே போய் கொடுக்குறேன். ஓகே. ஆதி, அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஹலோ மா. ஆதி, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. இன்னும் இங்கே மீட்டிங் முடியலம்மா. மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நீ உடனே வீட்டுக்கு வா. மீட்டிங்கை கேன்சல் பண்றதுனால இவ்வளவு பெரிய லாஸ் ஆனாலும் ஐ ரியலி டோன்ட் கேர். நீ உடனே வீட்டுக்கு வரணும். திஸ் இஸ் மை ஆர்டர். கம் நவ். சரிம்மா. சாரி, இப்போ மீட்டை வைண்ட் அப் பண்ணிப்போம். I'll call you back. என்னாச்சு ஆதி? அம்மா இதை டென்ஷனாக இருக்காங்க. மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி வா போய் பார்க்கலாம்.
என்னாச்சுமா? ஏன் மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு உடனே வீட்டுக்கு வர சொன்னீங்க? சொல்றேன். சொல்லுவாங்க சொல்லுவாங்க. இதுக்கும் மேல நீ எதையும் மறைக்க முடியாது. இன்னையோட நீயும் அந்த சமையல்காரியும் தொலைஞ்சிங்க. என்ன இது ஆதி? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது யாரோட வேலை? ஆதி, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். பதில் சொல்லு. உங்களுக்குள்ள இருக்கிற அதே கேள்விதாம்மா இப்போ என் மனசுக்குள்ளேயும் இருக்கு. அடேங்கப்பா, நல்ல நடிப்புடா. நீ நடி நடி. பெரியத்த, இந்த கப்ப ஆதிமாமா ரூம்ல இருந்து நான் தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த கப்ப நீ ஆதி ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தியா? ஆமா அத்தை, நான் தான் ஆதிமாமா ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். இவ வேற நடுவுல பூந்து ஆட்டத்தை கலைக்கிறாளே, இவளை எப்படி? ஐயோ, பாக்குறா பாக்குறா. என்ன வனஜா? அக்கா, இந்த கப்ப உமா ஆதி ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்ததா சொல்றா. ஆனா நீ இந்த கப்ப இப்பதான் புதுசா பார்த்த மாதிரி ஏன் முன்னாடியே இவ்ளோ ஆக்ட் பண்ற? என்ன நடக்குதுங்க? ஆமா ஆமா, உண்மைதான். இந்த கப்ப ஆதி ரூம்ல இருந்து உமா தான் எடுத்துட்டு வந்தா. அது உண்மைதான். நானே இது உங்ககிட்ட சொல்லந்தாக்கா இருந்தேன். அதுக்குள்ள இவ சொல்லிட்டா. அக்கா, ஆதி இந்த கப்ப ரூம்ல ரொம்ப பத்திரமா வச்சிருந்தானா, அதுல என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்தது. சரி, டீ குடிச்சுக்கிட்டே யோசிக்கலாம்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சுக்கா. அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம இப்படி எல்லாம் நடிச்சு சொல்ல வேண்டியதா போச்சுக்கா. மன்னிச்சிருங்கக்கா, நான் நடிச்சதெல்லாம் தப்புதான். ஆனா இப்படி ஒரு கப்ப ஆதி ரூம்ல வச்சிருந்தது தப்பு தானக்கா? ஆதி எதுக்குக்கா அவ ரூம்ல இந்த கப்ப பத்திரமா வச்சிருக்கணும்? ஆதி, இத நான் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்பவாவது என் மனசுக்குள்ள உன்னை பத்தியும் பார்வதி பத்தியும் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு ஏதோ ஏதோ எண்ணம் வந்து போயிருக்கு. ஆனா அப்போ எல்லாம் உன் மேல எனக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில ஏன் ஆதி அப்படிப்பட்டவனா இருக்க முடியாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டேன். ஆனா இப்போ ஓ ரூம்ல இருந்து இப்படி ஒரு கப்பு வெளியில வந்திருக்குன்னா இந்த அதிர்ச்சியை என்னால தாங்கிக்க முடியல ஆதி. ஒரு நிமிஷம். என்ன பண்ற ஆதி? ஒரு நிமிஷம். அந்த ஷாப்போட நம்பர் இதில் இருக்கு, கால் பண்றேன்.
ரிங் போகுது, நீங்கள் பேசுங்க. ஹலோ, மாடர்ன் கிஃப்ட் ஹவுஸ். நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி பேசுறேன். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். உடனே கிளம்பி வாங்க. ஓகே மேடம், வரேன். கிஃப்ட் ஷாப்ல இருந்து ஆள் வரா. அவன் வரட்டும். அவன் வந்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. வணக்கம் மேடம், நான் கிஃப்ட் ஷாப்லேருந்து வரேன் மேடம். என்கிட்ட போன்ல பேசினது நீதானா? ஆமாம் மேடம், நான் தான் உங்ககிட்ட பேசினேன். ம். இந்த காஃபி மக் உன் கிஃப்ட் ஷாப்ல வாங்கினது தானா? ஆமாம் மேடம், இது எங்கள் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ண கப்பு தான் மேடம். ஆர்டர் கொடுத்து ஸ்பெஷலாக நாங்கள் ரெடி பண்ண கப்பு தான் மேடம் இது. மாட்டினீங்களா மாட்டினீங்களா? இந்த கப்பை ரெடி பண்ண சொல்லி உன்கிட்ட ஆர்டர் கொடுத்தது யாருன்னு சொல்ல முடியுமா? இதோ இந்த ஆதிதான். ஆர்டர் கொடுத்தவங்க பேர் ஞாபகம் இல்லை மேடம். ஆனால் ஆளை நேரில் பார்த்தா என்னால் அடையாளம் காமிக்க முடியும் மேடம். இங்க இருக்கிறவங்கள அவங்க இருக்காங்களான்னு பார்த்து சொல்லு. மேடம், இவங்கள யாரும் இல்லை மேடம். இங்க பாருப்பா, நீ பதட்டப்படாத. எல்லாரும் இருக்காங்களேன்னு சொல்லி பயப்படாத. நிதானமா பார்த்து யாரு உன்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னு கரெக்டா சொல்லு. இல்லை மேடம், என் ஷாப்புக்கு வந்து இந்த கப்பை ஆர்டர் கொடுத்தவங்க இங்கே யாரும் இல்லை மேடம். மேடம், இவங்க தான் மேடம். என் ஷாப்புக்கு வந்து இந்த கப்பை ஆர்டர் கொடுத்தது இவங்க தான் மேடம். ஹலோ, என்ன உளற? நான் இப்பதான் உன்னை முதல் முறையா பாக்குறேன். என்ன பார்த்து உன் ஷாப்புக்கு வந்து கப் ஆர்டர் பண்ணதா சொல்லிட்டு இருக்க? மேடம், இவங்க ஏன் அப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல மேடம். ஆனா கன்ஃபார்மா சொல்றேன் மேடம், என் ஷாப்புக்கு வந்து இந்த கப்பை ஆர்டர் பண்ணது இவங்க தான் மேடம்.
ஐட்டமாவே இருக்கட்டும். அப்படியே இருந்தாலும் அந்த கப்ல இருக்கிற போட்டோ உண்மைதானே? புருஷன் பொண்டாட்டி மாதிரி 2 பேரும் அவ்ளோ நெருக்கமா கட்டி பிடிச்சிட்டு அந்த பார்வதி நெத்தி வக்கத்துல குங்குமம் எல்லாம் வச்சிருந்தால. அதெல்லாம் நாங்க பண்ண சிஜி ஒர்க் மேடம். ரெண்டு பேரோட போட்டோவை கொடுத்து நீங்க எப்படி வேணும்னு கேக்குறீங்களோ அதே மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம் மேடம். இல்லக்கா, இவன் சொல்றது நம்புற மாதிரி இல்ல. நான் நம்ப மாட்டேன். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க போட்டோவை கொடுங்க மேடம். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் பேரை சொல்லுங்க. நீங்க அவங்க கூட இந்த கப்ல இருக்க இமேஜ் மாதிரி உங்களுக்கு ஒண்ணு நான் ரெடி பண்ணி தரேன். அர்ச்சி, வாய மூடு. என்ன பேச்சு பேசுறான் இவன்? அக்கா, எனக்கு என்னமோ இவன் சொல்ற மாதிரி இல்ல. மித்ரா தான் இந்த கப்பை ஆர்டர் பண்ணிருப்பான்னு எந்த நம்பிக்கையும் இல்ல. நீங்க தேர விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வாங்கக்கா. இந்த கப்பை மித்ரா தான் ஆர்டர் பண்ணான்னு நீ சொல்ற. ஆனா மித்ரா ஆர்டரே பண்ணலன்னு சொல்றா. இந்த கப்பை மித்ரா தான் ஆர்டர் பண்ணான்னு நிரூபிக்க உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு மேடம். என்ன ஆதாரம்? அது இப்போ இருக்கா உன்கிட்ட? என் மொபைல்ல இருக்கு மேடம். என்னோட மொபைல்ல ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் வச்சிருக்க மேடம். யார் என்ன பேசினாலும் அவங்க பேசுறது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி சேவ் ஆயிடும். இந்த கப்பு விஷயமா இவங்க 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணது என் மொபைல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் மேடம். கேளுங்க மேடம், கேளுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க. நான் அகிலாண்டீஸ்வரி வீட்ல இருந்து மித்ரா பேசுறேன். சொல்லுங்க மேடம். நான் ஆர்டர் கொடுத்த கப் ரெடி ஆயிடுச்சா? நீங்க ஆர்டர் கொடுத்த கப் ரெடியா இருக்கு மேடம். கப்ல நான் சொன்ன மாதிரி இமேஜ் கிளியரா வரணும். புரிஞ்சுதா? அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கேன் மேடம். டோன்ட் வரி. அத நீ சொல்லாத, நான் வந்து பார்த்து சொல்றேன். நான் கொடுத்த போட்டோல இருந்த 2 பேரோட இமேஜ் கிளியரா இல்லனா ஆர்டர் கேன்சல் பண்ணிடுவேன். அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது மேடம். நீங்க நேர்ல வந்து பாருங்க, அப்புறம் சொல்லுங்க. நான் இன்னும் ½ அன் அவர்ல அங்க இருப்பேன். ஓகே மேடம். கேட்டது உன் குரல் தானே? ஏன் குரல் மாதிரி தான் ஆண்டி இருக்கு. ஆனா நான் இவருக்கு கால் பண்ணவே இல்ல, பேசவும் இல்ல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஆண்டி. ஏய், இதுக்கப்புறமும் என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்காத. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? இன்னுமா உங்களுக்கு புரியல? அப்பா சொன்ன மாதிரி ஜோஷியர் சொன்னது உண்மையாக்கி பார்வதி மேல உங்க கோவத்தை திருப்பறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் பார்வதியை பிடிக்காது. ஆனா உங்களுக்கு பார்வதி ரொம்ப பிடிக்கும். பார்வதி நீங்க வெறுக்கணும். எப்படியாச்சும் நீங்க இந்த வீட்டை விட்டு அவளை வெளியே அனுப்பணும் திட்டம் போட்டு என்னையும் பார்வதியை சம்மந்தப்படுத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அது ஈஸியா நடந்துரும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நீங்க அதுக்கு ஆதாரம் கேட்பீங்கல்ல, அந்த ஆதாரத்தை தான் அவங்க இப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. அகிலா, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, ஆதி பார்வதி விஷயத்துல வனஜா உன்னை குழப்ப பாக்குறான்னு. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? இதுல மித்ராவும் கூட்டு சேர்ந்திருக்கா. ஆண்டி, இல்ல ஆண்டி, இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ப்ளீஸ் என்ன நம்புங்க.